ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று கள நிலவரத்துக்காக திரு தேசிய தென்றல் திரு டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் சார் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சிவா. வணக்கம் நேயர்களுக்கும் வணக்கம் சார். தொடர்ந்து நீங்க அயராது பாடுபட்டு ஒவ்வொரு களத்துக்கும் சென்று அந்த களத்துல இருந்து கள நிலவரங்களை எங்களுக்கு ஆஸ் ஆன் டேட் அப்டேட்டா கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப இதுக்காக கடமைப்பட்டிருக்கோம் சார். நன்றி சார். நன்றிமா. சார், பொதுவாகவே மதுரை தொகுதி ஒரு மக்களுக்கு ஏற்றம் தர தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மதுரை தொகுதியில பாத்தீங்கன்னா அதிகமா எதிர்பார்க்கப்பட்ட தற்போதைய சிட்டிங் எம்பியாக கம்யூனிஸ்டை சார்ந்த சு. வெங்கடேசன் அவர் தான் எப்பவுமே களத்துல இருக்காரு. நிறைய சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர் அப்படின்னு சொல்லலாம் இவரை. அது எந்த மாதிரியான சர்ச்சையா இருந்தாலும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்கள் என்பதால் வார்த்தைகளை ரொம்ப அழகா கையாளுவதில் வல்லவர் அவர். அடுத்ததாக அவருக்கு ஈக்குவலா பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் களத்துல இருக்காரு என்டிஏ கூட்டணியில் பாஜகவில். பின்னர் நான் தமிழ் அஇஅதிமுக சார்பாக டாக்டர் சரவணன். பொதுவாகவே இவர் அந்த இடம் மக்களுக்கு கொஞ்சம் பிரபலமானவர். நல்ல ஒரு விஷயங்களை முன்னெடுத்து செய்யறாரு அப்படிங்கறத தாண்டி அரசியல் கட்சிகள் தனக்கு லாபம் இருப்பின் அந்த கட்சிகளில் இருப்பதும் அது இல்லைன்னா அடுத்த கட்சி தாவுவதும் இவருக்கு ஒரு மைனஸாக பார்க்கப்படுது. தொடர்ந்து அந்த இடத்துல களத்துல மக்கள் கிட்டயுமே எவ்வளவு நீங்க நல்லது செஞ்சாலும் சுய லாபத்துக்காக நீங்க செய்றீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இவரை நோக்கி எழுந்திருக்கு. அடுத்ததாக நான் தமிழர் இருக்காங்க சார். இவர்கள் 4 பேரில் மதுரையில் யார் வாகை சூடுவார்கள்? மதுரை மீனாட்சி அம்மன் யாருக்கு அருள் புரிய காத்திருக்காள் சார்? நாம் தமிழர்ல இருந்து சத்யாதேவி லேடி கேண்டிடேட் இருக்காங்க சார். இது ஒரு பக்கா போர்க்களம் மதுரை. ஏன்னா 4 கேண்டிடேட்ஸ் நீங்க சொன்னது வேட்பாளர்கள் 3 வேட்பாளர்களும் ஒவ்வொரு இந்த மும்முனை போர்னா இதுதான் மும்முனை போர். ஏன்னா 3ம் ஓரளவுக்கு ஒரு பேர் பெற்றவர்கள். இப்போ சு. வெங்கடேசன்னா ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர், எழுத்தாளர். இந்த கீழடி பக்கமா பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் இருக்கு. என்னுடைய பர்சனல் வியூ, ஒரு குறிப்பான வியூ ஒரு சில விஷயங்கள்ல அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிரேஸ், இன்னும் கொஞ்சம் கண்ணியத்தோட அவர் இருந்திருக்கலாம். உதாரணத்துக்காக நான் பார்த்தேன், எஸ்.ஜி. சூர்யா ஏதோ ஒன்று கமெண்ட் பண்றாரு. கடலூருக்கு பக்கத்துல இருக்கிற மேலூர் எம்பி என்ன செய்தார் சொல்றதுக்கு பதிலா மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற மேலூர் எம்பி என்ன செய்தார்னு, 2 மேலூர் தான், மதுரை மேலூர் கடலூர் மேலூர், தப்பா எழுதியிருக்காரு. உடனே அவர் மேல ஒரு வழக்க போட்டு ஒரு இளைஞரை, ஒரு நல்ல ஒரு வளர்ந்துட்டு இருக்க ஒரு இளைஞரை உள்ள தள்ளி சிறைக்குள்ள அடிச்சு ஒரு வாரமோ 5 நாட்களோ வச்சு வெளியில எடுத்தது ரொம்ப ஒரு கண்ணியமில்லாத ஒரு விஷயம். நான் அவருடைய இடத்துல இருந்தா உடனே இது முதலமைச்சர்கிட்ட பேசி ஒரு பொது வெளியில ஒரு ஸ்டேட்மெண்ட் வாக்குமூலம் கொடுத்துட்டு, இல்லை பரவாயில்ல, நான் எனக்கு ஆட்சேபனை இல்லை, அவர் தப்பா பண்ணிட்டாருன்னா 2 பக்கமும் இன்று போய் நாளை வான்னு சொன்ன ராமனை நம்ம எல்லாம் தரிசிக்கிறோம் அப்படி நம்ம நினைக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு நல்ல பேர் இவர் எடுத்திருக்கலாம். அது ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த வாய்ப்பு இழந்து எதிரி இந்த எஸ்.ஜி. சூர்யா பாஜகவை பார்த்து எப்படியாவது உள்ள தள்ளணும் என்ன அவரு சு. வெங்கடேசன் பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. 2வது எழுத்தாளர், ஒரு கம்யூனிஸ்ட் தோழன்மை பசங்கள் எல்லாம் வளர்க்கணும், படிப்பு வளர்க்கணும், கல்வி வளர்க்கணும்னு நினைக்கிற ஆட்கள். அந்த சூடுல கீழடியில பசங்களை எல்லாம் நிக்க வச்சு, பள்ளி பசங்களை நிக்க வச்சு சூர்யா ஜோதிகா மட்டும் கீழே கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் காட்டிட்டு வந்தது அவ்வளவு நல்லதில்லை. அதே ஜோதிகா தானே சொல்லுச்சு, நம்ம கோயிலை சரிப்படுத்துறதுக்கு பதிலா பள்ளியை சரிப்படுத்துறாரு. அப்படி நீங்க சொல்றீங்க, பள்ளியில இருந்து மாணவர்கள் வந்தாங்கன்னா வெயில நிக்க வைக்கிறீங்க. அதாவது சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. இப்படி பல சர்ச்சைகளுக்கு ஒரு மையப்புள்ளியா சு. வெங்கடேசன் இருந்தாலும் அவருடைய பேர் ஓரளவுக்கு நன்றாக பரவி இருக்கிறது. பிளஸ் அப்கோர்ஸ் இன்கம்பென்ட் எம்பி. மற்ற இடங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தா மதுரையில அந்த ஸ்தாபன எதிர்ப்பு, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆன்டி இன்கம்பன்சி அந்த அளவுக்கு இல்லை போல இருக்கு. இதுல பர்சனலி எனக்கு பல விஷயங்கள் அவர் பண்ணது பிடிக்கலன்னா கூட ஆகும்னா மோதியை எதிர்க்கிறது. அதாவது வல்லவனுக்கு வல்லவன் சொல்லுவாங்க. அது போல ஒரு வல்லவனை நம்ம எதிர்க்கும் போது யாரா அந்த வல்லவரை பத்தி பேசுறாங்க நம்ம கேட்கும் போது நம்ம வெளியே வந்துடுறோம், வல்லவர்கள் ஆயிடுறோம்.
அந்த ரூட் இவர் யூஸ் பண்றாரோன்னு அந்த கருத்து இருக்கு. பட் கட்டாயமாக சு வெங்கடேசன் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெயர். அது ஒரு பக்கம் வைங்க. பிளஸ் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மாத்தி மாத்தி காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் இந்த இந்த இடது சார்பியர் ஒரு ஜெயிக்கிற ஒரு 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 தொகுதி தான் மதுரை. அந்த பக்கம் ஒண்ணு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு இன்டலெக்சுவல், படிச்சவர், ஒரு பேராசிரியர், முனைவரா இருக்கிறவர், எழுதுபவர், ரொம்ப அழகா பேசுபவர், ரொம்ப ஈர்க்கத்தனப்புக்குள்ள ஒரு பேச்சாளர்னா இந்த காலத்துல வந்து அது வந்து ராம ஸ்ரீனிவாசன் தான். அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. சொல்ற விஷயங்களும் ரொம்ப நல்லா இருக்கும், சொல்ற விதமும் ரொம்ப அழகா இருக்கும். சோ ராம ஸ்ரீனிவாசன்ங்கிறவர் ஒரு எந்தவித ஒரு கெட்ட ஒரு சர்ச்சையும் இல்லாமல் விமர்சிக்கப்பட முடியாத ஒரு அளவுக்கு ஒரு பொது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிட்டு வர்றாரு. 10-15 வருஷம் நாங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறோம், உலகமே பார்த்துட்டு இருக்கு. எங்க வந்து குரலை எழுப்பணுமோ அங்க எழுப்புறாரு. திருச்சி, மதுரை இந்த 2 இடங்கள்லயும் அவரோட ஆட்கள். அண்ட் விருதுநகர்ல கூட நிறைய வேலை செஞ்சிருந்தாரு. நாங்களாம் அவர் விருதுநகர்ல அவருக்கு கிடைக்கும் நினைச்சோம். பட் மதுரை விருதுநகர் ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை. அண்ட் ராம ஸ்ரீனிவாசனுடைய நல்ல பேர், சர்ச்சை இல்லாமல் அவர் வாழ்ந்தது, அவர் பொது வாழ்க்கையில் அவர் காட்டிய ஒரு கண்ணியம், அண்ட் இப்ப வந்து தீவிரமா களத்துல இறங்கி அவர் வேலையை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சு வெங்கடேசன் அண்ட் ராம ஸ்ரீனிவாசன் 2 பேருக்கும் ஈக்குவல் மார்க்ஸ் மாதிரி போடலாம். மும்முனைன்னு சொன்னாலும் மூணாவது முனை என்னுடைய ப்ரொஃபஷன்ல இருக்கிறவர் டாக்டர் சரவணன். ஆனா நமக்கே தெரியாது அவர் வந்து மதிமுக ஆரம்பிச்சாரு. விறுவிறுன்னு ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தார். டக்குன்னு பார்த்தா 2-3 சினிமாலும் நடிச்சார். ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துறாரு மதுரையில். அப்புறம் மதிமுக இருந்து அதை விட்டுட்டு ஐ திங்க் அதிமுக இருந்தார். அப்புறம் திமுக, பாஜக, அப்புறம் திருப்பியும் இப்ப அதிமுக. ஸோ ஒரு 4 அல்லது 5 முறை இது மாதிரி தாவனதுனால மக்கள் மத்தியில ஒருத்தர் இங்க அப்பேற்பட்ட ஒரு வறுமையில வாடும் தமிழறிவுமணி வறுமையை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. தமிழறிவுமணி நான் வந்து கக்கன் போல இருக்கணும், தோழர் ஜீவா மாதிரி இருக்கணும், நேர்மையா வாழணும் நினைச்சு வாழற தமிழறிவுமணின்னு அந்த அளவுக்கு விமர்சிக்கிறாங்க. அவர் அவ்வளோ கழகம் கட்சின்னு குதிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு நிலையான ஒரு பார்வை இல்லை. அப்படி இருக்கும்பொழுது ஒரு சின்ன வயசுல இருக்கிற டாக்டர் சரவணன் வந்து மக்கள் வந்து விமர்சிக்க மாட்டாங்களா? நிச்சயமா விமர்சிக்கிறாங்க. இந்த காமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவர் ஏதோ போட்டா உடனே, ஆனா அப்ப நீங்க இப்போதைக்கு எந்த கட்சியில இருக்கீங்க, அடுத்த வாரம் எந்த கட்சிங்க, அது மாதிரி ரொம்ப ஒரு மக்கள் மத்தியில பேசப்படுகிறது. அதனால அதிமுகவுடைய தாக்கம் இந்த முறை மதுரையில வந்து அந்த பெரிய அளவுக்கு இருக்காது. அது மட்டும் இல்ல, அதிமுக வந்து அந்த பர்டிகுலர் சீட் வந்து ராஜா சத்தியனுக்கு கொடுக்கறதா இருந்துச்சு. நம்ம ராஜா செலப்பாவுடைய பையன் கடைசி நிமிஷத்துல அதை எடுத்து இக்காரணம் கொண்டு டாக்டர் சரவணன் கொடுத்தது. செல்லூர் ராஜா வந்து மற்ற அதிமுக நிபுணர்கள் எல்லாம் கொண்டு வந்து பிரமுகர்களை கொண்டு வந்து போராடணும் ஒரே ஒரு பக்கத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதிமுக இந்த முறை மதுரையில வந்து பெருசா அந்த மணி அடிக்காது. சோ மும்முனை நம்ம சொன்னாலும் இது இரு துருவங்கள் தான். அதுவும் ஒரு பக்கம் ராம ஸ்ரீனிவாசன், ஒரு பக்கம் சு வெங்கடேசன். இது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 50-50ன்னு போயிட்டு இருக்குங்க சிவா. மக்கள் அந்த கடைசி 5-10 வருடங்கள் 5-10 நாட்கள்ல என்ன நடக்குது, ஒரு உதாரணத்துக்கு அந்த 14ஆம் தேதி இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் மாதிரி அண்ணாமலை ரிலீஸ் பண்ணாருன்னா அப்ப அந்த மக்களுடைய அந்த மனத்தாக்கத்தை வந்து இந்த பக்கம் ஸ்விங் ஆகி ப்ரொஃபசர் ராம ஸ்ரீனிவாசன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அவர் அதை ரிலீஸ் பண்ணல, அப்படி வேற ஒன்று விஷயம் அப்படி இல்லைன்னா 2 பக்கமும் ஒரு 50-50 அல்லது 55-45 அது மாதிரிதான் இருக்கும். ஏறக்குறைய சமமான ஒரு சரியான போட்டி, சரியான போட்டி மாதிரிதான் இப்ப இருக்கு மதுரையில. காலம்தான் சொல்லும் யார் ஜெயிப்பாங்க, யார் தோல்வி அடைவாங்க. சார், அடுத்ததாக நம்ம வந்து ரொம்பவே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தொகுதியான கன்னியாகுமரி தொகுதிக்கு வருவோம் சார். கிட்டத்தட்ட காங்கிரஸில் இடைத்தேர்தலில் செலக்ட் ஆன எம்பியாக, சிட்டிங் எம்பியாக இருக்கும் விஜய் வசந்த். இவர் வந்து நம்ம சொல்ல வேண்டாம், நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க, ஒரு பெரிய சமூக பின்புலம். அதை தாண்டி அவருடைய அப்பா செய்த செயல் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ஓப்பனிங்கா அவருக்கு இருப்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக எப்போதும் போல மக்களுக்கு எண்ணற்ற முறை, அதாவது கட்சியில ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஈடுபாடு கொண்டு கட்சிக்காக நிறைய செஞ்ச, கட்சியை தாண்டி மக்களுக்காகவே நிறைய செய்த திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாஜகவின் சார்பாக
அடுத்ததா அதிமுகவின் சார்பாக அங்க இருக்க போவர் பசிலியான் நசீரேட்னு சொல்லிட்டு அந்த சமூக சார்ந்த ஓட்டுகளை கவர்வதற்காக இருப்பவராக பார்க்கப்படுகிறார். அதை தாண்டி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக மரிய ஜெனிஃபர் கொஞ்சம் அந்த தொகுதியில நன்கு அறியப்பட்டவராகவே வலம் வருகிறார். இந்த மாதிரியான ஒரு காம்போ நீங்க செஞ்சதுக்கு ஓட்டு போடுவீங்களா, இல்ல இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போடுவீங்களா, இல்லைன்னா ஒரு சமூகம் சார்ந்த ஓட்டு போடுவீங்களா, இல்லைன்னா அங்க பிரபலமானவங்கிறதுக்காக ஓட்டு போடுவாங்களா சார் மக்கள்? ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு போட்டி வந்து கன்னியாகுமரியில வந்து நடக்க போகிறது, நடந்துட்டு இருக்கு இப்ப தேர்தல் காலத்துல. இதுல பாத்தீங்கன்னா இந்த 4 வேட்பாளர் நீங்க சொன்னதுல வந்து நான் தமிழன் கட்சி வந்து ஒரு ஒரு கேமியோ, ஒரு கேமியோ ரோல் தான். சீமானே ஒரு டைரக்டர், ஒரு கேமியோ ரோல் தான் சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயம், குறிப்பிட்ட ஒரு உறுப்பினர்கள், அவர்களுக்கு வந்து ஒரு பிரதிநிதியாக. ஆக்சுவலா இது வந்து ஒரு வகையில இந்த 2 துருவங்கள்ல இருக்கின்ற விஜய் வசந்துக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கும் இது வந்து ஓரளவுக்கு ஆதாயம் ஏற்படும். எப்படின்னா, இந்த இணையம் துறைமுகத்துல ஒரு பெரிய போர்ட் டெர்மினல் கொண்டு வர பார்த்தாங்க. அப்ப வந்து அதுல வந்து பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா ரொம்ப மும்முரமா வேலை பண்ணாரு. அப்ப வந்து அது வந்து மக்கள் ரொம்ப அதை எதிர்த்தாங்க. குறிப்பா மீனவர்கள் ரொம்ப அதை எதிர்த்து கடைசியில அதை வந்து தள்ளி அதை போட்டது கோவலத்துக்கு போயிடுச்சு. அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த தேர்தல்ல 30,000-40,000 மீனவர்களுடைய பெயர்கள் அதுல இருந்து அந்த வாக்காளர் பட்டியலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு பல குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து அவ்வளவு அது மாதிரிலாம் பண்ணல. அது வந்து ஒரு மாதிரி ஒரு நிர்வாக ஒரு தப்பு, ஒரு மிஸ்லிப்பாச்சுன்னு சொல்லி அதெல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்க அதிருப்தி. ராமேஸ்வரத்துல பாத்தீங்கன்னா அந்த மீனவர்கள் எல்லாமே ஓரளவுக்கு கச்சத்தீவை வந்து மீட்டெடுத்து கொடுப்பாங்க பாஜக பக்கம் இருக்கு. ஆனா கன்னியாகுமரி பக்கம் இருக்கிற மீனவர்களுக்கு அது போல எந்த பிரச்சனைகளும் இல்லை. அதாவது ஒரு புற அமைச்சு வந்து பண்றதுக்கு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் பாஜகவை எதிர்த்து தான் இருக்காங்க. ஆனா அவங்களை கம்ப்ளீட்டா அவங்க எடுத்து ஒதுக்கி அவங்களுடைய சமுதாயத்திலிருந்து 2 வேட்பாளர்கள் இருக்கும்போது அந்த வாக்குகள் அத்தனையும் பாஜகவுக்கு போகலைன்னா கூட காங்கிரஸ் பக்கம் நிற்கிற விஜய் வசந்துக்கு போகாம பாக்கி 2 வேட்பாளர்களுக்கு போகும். ஸோ ஓட் ஸ்பிளிட்டிங் ஆகி இது வந்து ஆக்சுவலா பொன் ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு ஒரு ஆதாயமா இருக்கும். ஸோ அது எடுத்துருங்க. ஸோ டேக் அவுட் அது 40,000 80,000 அல்லது 1,00,000 வாக்குகள் வந்து அங்க அந்த 2க்கும் போய் ஸ்பிளிட் ஆயிடும். காங்கிரஸ் பக்கம் வர்றது, பாஜகவுக்கு வர்றது, நான் தமிழருக்கும் போகும், அண்ட் மற்ற கட்சிக்கும் போகும். அந்த 2 கட்சிக்கும் போயிடும். ஸோ இப்போ இந்த 2 தான் விஜய் வசந்த் வர்சஸ் பொன் ராதாகிருஷ்ணன். பொன் ராதாகிருஷ்ணன் வந்து அந்த காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப பெருசா ஒரு சிரிச்சு பழகி கருத்தை கவரும் ரசிகன் அவரை பத்தி சொல்ல முடியாது, எம்ஜிஆரை பத்தி சொன்ன மாதிரி. ஆனா ஒரு சிரிக்காம ஒரு ஜாலியெல்லாம் இல்லாம வேலையை மட்டும் 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, குறைஞ்சபட்சம் 40 வருஷம் பண்ணிட்டு இருக்காரு. 40 வருஷம் அந்த ஏரியாவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. 1999 இருந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கடந்த 25 வருஷம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் வசந்த் ஏதாவது பண்ணாரா? இது வரைக்கும் பண்ணல. ஆனா பண்றதுக்கு வந்து ஆயத்தமா இருக்காரு. அது எப்படி வெளிப்படுத்துறாரு? அவருடைய அணுகுமுறை, பழகுமுறை ரொம்ப இனிமையா இருக்கு. இளைஞர், எல்லாருக்கும் அவர் முகத்தை தெரியும். ஏனென்றால் அவர் சினிமாவில் நடிச்சிருக்காரு. 15,000-20,000 பேருக்கு அவர் வந்து வேலையை கொடுத்துட்டே இருக்காரு. வசந்தனுக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற ஆட்களை அப்படியே எடுத்துட்டு அவங்க மற்ற நகரங்கள்ல இருக்கிற வசந்தன்கோவுக்கு அந்த கன்னியாகுமரி, நாகர்கோவில், கொளச்சல் அந்த ஏரியாவில் நிறைய பேருக்கு அங்க எடுத்துட்டு போய் வேலையை கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் செஞ்சிருக்காரு வசந்த்குமார். இதனால்தான் வசந்த்குமார் அவர் இறந்திருக்கும் பொழுது அந்த பை எலெக்ஷன் இடைத்தேர்தல் வரும்பொழுது பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிப்பார் நினைக்கும்போது அந்த அனுதாபாலையாலும் சரி, இவருடைய அணுகுமுறையாலும் சரி, இவர் வந்து வெற்றி அடைந்தார். 1.25 லட்சம் வாக்குகளுடைய அந்த வித்தியாசத்துல வெற்றி அடைந்தாரு. அப்படி இருந்தும் இந்த முறை மக்கள் வந்து என்ன நினைக்க போறாங்க? ஒரு முறை அனுதாபத்துக்காக போட்டோம், இந்த முறை பொன்னாருக்கு போடலாமா? பொன்னாருடைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். 1,
30 வருஷமா 40 வருஷமா அந்த ஏரியாவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. 2, ஒரு எந்தவித ஒரு பெரிய ஒரு சர்ச்சையிலேயே அவர் மாட்டல. ஒரு முறை இந்த பாதிரியார்களை பத்தி சொல்லும் பொழுது கொஞ்சம் சர்ச்சை கிளம்பிச்சு. அது அப்புறம் அதை தவிர இந்த போர்ட் இணையம் டு கோகுலம் அது உடனே அவரே உள்ள வந்து இதை முன்வைத்து மத்திய அரசுல அந்த போர்ட் துறைமுகத்தை அங்கிருந்து கோகுலத்துக்கு நகர்த்திட்டார். ஸோ அவர் வந்து அதை என்ன சரி பண்ணணுமோ சரிப்படுத்திட்டார். 3வது பாயிண்ட் அவருக்கு வந்து அவரும் நாடார், அந்த நாடார் சமுதாயம் அவருக்கு போகும். இப்போ நாடார் சமுதாயம் இந்து நாடார், கிறிஸ்டின் நாடார் அப்படி பெரும்பாலும் பார்க்கறது இல்லை, நாடார் தான் பார்ப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அங்க மற்ற வேட்பாளர் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாடாரும் இருக்காங்க. பட் 2 கிறிஸ்டின் நாடார், ஹிந்து நாடார். ஸோ ஓரளவுக்கு அந்த ஹிந்து நாடார் அந்த சமுதாய வாக்குகளும் இவர் பக்கம் வரும். அது வந்து 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட். 5 முக்கியமான பாயிண்ட். 4வது பாயிண்ட் வந்து போன முறை இவர் இடைத்தேர்தலில் கூட இவர் வந்து வசந்த்குமாரோட பையனை கொடுத்தோம். அதுக்கு முன்னால 2014 அந்த மோடி அலையில வந்து இவர் ஜெயிச்சாரு தவிர இப்ப வந்து 14க்கு அப்புறம் இவர் வந்து 14-10 வந்திருந்தார். அதுக்கப்புறம் இவர் இல்ல. ஸோ 19ல லூஸ் பண்ணியிருக்காரு, 21ல லூஸ் பண்ணியிருக்காரு. கடைசி பாயிண்ட் 5வது பாயிண்ட் வந்து வயதானவர், அதாவது 72-73 வயசு எல்லாருக்கும் தெரியும். அடுத்த அன்லைக்லி பாஜகவோட பாலிசி வந்து 75க்கு மேல சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து பாராளுமன்ற தொகுதியில ஒரு வேட்பாளரா இவர் போரிடுறதுக்கு இவர் வந்து பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இது வந்து கடைசி வாய்ப்பு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து வேற ஏதாவது வந்து கவர்னர் அது மாதிரி கொடுக்கலாமே தவிர பாராளுமன்ற தேர்தலுக்கு இவர் கடைசி வாய்ப்பு. இது வந்து ஒரு தேர்தல் அறிக்கையாகவோ அல்லது ஒரு சுவரொட்டி மேலேயோ அவரு போடல. ஆனா எல்லாருக்கும் தெரியும் ஒரு மனிதன் மண்ணின் மைந்தன் அங்கே இருந்திருக்காரு. 40 வருஷமா அவர் இங்க வேலை பண்ணிட்டு இருக்காரு. அவர் இப்ப 72-73 வயசு ஆகுது, பரவாயில்ல அவர் ஒரு வாட்டி இருந்துட்டு போகட்டும்ங்கிற ஒரு அனுதாபம் அவருக்கு இருக்குன்னு நான் வந்து கைபேசியில பேசும்பொழுது பலர் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது விஜய் வசந்தும் ஒரு டஃப் கேண்டிடேட், மற்ற 2ம் விட்டுருங்க மேவரிக்ஸ். விஜய் வசந்த் டஃப் கேண்டிடேட், இந்த பக்கம் பொன் ராதாகிருஷ்ணன் டஃப் கேண்டிடேட்டா இருந்தாலும் தமிழனுக்கு எப்பவுமே அனுதாபங்கிறது ரொம்ப முக்கியம். பரவாயில்லப்பா விட்டுருப்பா நம்ம ஆளுதான்ப்பா அப்படின்னு நினைக்கும் பொழுது கொஞ்சம் அந்த ஸ்விங் வந்து இவர் பக்கம் தான் போகும். பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தான் கொஞ்சம் சின்ன பெட்டர் சான்ஸ் இருக்கும். பட் ஐ வுட் சே லைக் இது வந்து ஒரு 90-10 அப்படிலாம் சொல்ல மாட்டேன். 60% அல்ல 60-70% பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் 30-40% விஜய் வசந்துக்கும் இதுல வாய்ப்பு இருக்குன்னு இந்த கன்னியாகுமரி பத்தி என்னுடைய கணிப்பு. சார் அப்ப வந்து நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, சென்ற முறை அனுதாப அலையில் வீசி தத்தளித்து கரை சேர்ந்த விஜய் வசந்த் இந்த முறை அதே அனுதாப அலையில் வந்து பொன் ராதாகிருஷ்ணனை கரை சேர்த்து விடுவார் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? ஆமா, 2 பேரும் இப்படியே சொன்னாங்க. அவருதான் ஒரு வாட்டி போட்டோம்ல, அப்பா போயிட்டு இவர் வயசானவர்ப்பா, கடைசி சான்ஸ்பா அவருக்கு போடலான்னு 2-3 பேரு. ஒருத்தர் வந்து விளவங்கோட்ல பேசினேன், ஒருத்தர் வந்து குளச்சல்ல பேசினேன், 2-3 பேர் கன்னியாகுமரியிலேயே பேசினேன். ஒவ்வொரு தொகுதியில அப்படி கேட்க அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் மக்களிடம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப நான் கேட்டேன், என்ன போட்டாரா, போஸ்டர்ல போட்டாரா? ஐயோ போஸ்டர்ல போடல, ஆனா எங்க எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு வயசு ஆயிடுச்சு, நாங்களும் பார்த்துட்டு தானே இருக்கோம். அவருக்கு வந்து இது கடைசி வாய்ப்பு, பரவாயில்ல ஒரு மண்ணின் மைந்தன் இந்தியாவுடைய தெற்கு துருவத்திலிருந்து அவர் போய் டெல்லியில திருப்பி ஒரு உட்காரத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல நாங்க பார்த்துட்டு இருக்கோம். கன்னியாகுமரியிலும் சரி, குளச்சல்ல சரி, அப்புறம் விளவங்கோட்லயும் சரி, பத்தி இது மாதிரிதான் சொன்னாங்க. சோ மொத்தத்தில் தென் முனை குமரியிலிருந்து ஒருவர் டெல்லி செல்ல போகிறார், அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமாக தெரிகிறது அப்படின்னு. நல்ல வாய்ப்பு இருக்கு, ஸ்வீப்னு சொல்ல மாட்டேன் சுபா, ஆனா நல்ல வாய்ப்பு இருக்கு. இதுதான் உண்மை, ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸ்வீப் 90-10 ரஜினிகாந்த் நிக்கிறாரு, அவருக்கு எதிர்க்க பேர் தெரியாத ஆள் நிக்கிறாரு, அது மாதிரிலாம் இல்லை. ஆனா ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அடுத்தது விருதுநகரில் வந்து நாம் பார்க்கிறோம், சமீபத்தில் பாமகவுடன் பாஜகவில் ஐக்கியமான திரு சரத்குமார் அவர்களுடைய மனைவி, நடிகை மற்றும் பன்முகத்தன்மையாளராக இருக்கும் திருமதி ராதிகா சரத்குமார் நிற்கிறாங்க என்டிஏ சார்பாக. அடுத்தது தேமுதிகவின் தலைவரான விஜயகாந்த் அவர்களின் மறைவுக்கு பிறகு, அவர் வந்து பிறந்த இடம் விருதுநகர் அப்படிங்கறதுனாலயா என்னன்னு தெரியல, அவருடைய மகன் வந்து விஜய பிரபாகரன் இந்த தேர்தலில் முதல்ல போட்டியிடுறாரு. ஐ திங்க் ரொம்ப யங்கஸ்ட் ஒரு கேண்டிடேட்டா அவர் பார்க்கப்படுகிறார். அடுத்ததாக அவர் வந்து அஇஅதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக சார்பாக போட்டியிடுகிறார். நாம் தமிழரிலிருந்து கௌஷிக் இருக்காரு, காங்கிரஸிலிருந்து சொல்லவே வேண்டாம், எப்போதும் போல அவங்க வந்து ஆல்ரெடி சிட்டிங் எம்பியாக இருக்கும் மாணிக் டாகூரியே வந்து இந்த முறையும் களம் இருக்கிறாங்க. சார்,
எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும்? மாணிக் தாகூர் வந்து தொகுதி மக்களிடம் எந்த மாதிரியான ஒரு நேம் எடுத்திருக்காரு? இதுல ஏதாவது சேஞ்சஸ் வருமா? இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சதுரம் இல்ல. நான் தமிழர் மத்த எந்த ஒரு கட்சிக்கும் அங்க பெருசா இல்ல. 3 இது வந்து ஒரு மும்முனை போட்டி தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஒரு பக்கம் மாணிக் தாக்கூருக்கு வந்து ஒரு நல்ல தாக்கம் இருக்கு. ஏனென்றால் இவர் வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு பிரதிநிதியா இருந்திருக்காரு. இவர் சமீபத்துல இந்த லோக்சபால டிசம்பர் 23 வந்து அந்த வாக் அவுட் வந்துச்சு. அந்த வாக் அவுட் வரும்போது அவர் வந்து அந்த வாக்கிங் அவுட் எம்பிஸ்க்கு வந்து வெளிநடத்தல எம்பிஸ்க்கு வந்து இவர் தான் பிரதிநிதியா இருந்து பேசினாரு. ஒரு தமிழரா இருந்தா அங்க இருந்தும் அங்க வந்து ஆங்கில ரிப்பப்ளிக் டைம்ஸ் நவ் போன்ற சேனல்ல வந்து இந்தியா டுடே போன்ற சேனல் அவர் தான் பேசினாரு. ஓரளவுக்கு ஒரு பேரும் முகமும் நல்லா தெரியப்பட்டிருக்கு. அண்ட் அதே போல அவர் பேசுறது கூட நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா பேசுறாரு. ஒரு எந்தவித ஒரு பெரிய ஊழல்லையும் ஒரு சர்ச்சையிலையும் அவர் மாட்டல. அண்ட் ஓரளவுக்கு மக்களோடையும் பழகிறாரு. ஸோ எல்லா பாக்ஸஸும் ஓரளவுக்கு டிக் ஆஃப் மாணிக் தாக்கூர். அது டெஃபினட்டா அது உண்மைதான். நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. 2வது எடுத்துட்டீங்கன்னா ராதிகா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பன்முக தன்மை உள்ள ஒரு நடிகை. ஆளுமை, அதாவது ஒரு சில இடங்கள்ல பர்சனாலிட்டி பிகம்ஸ் கிரேட்டர் தேன் த போஸ்ட். அதான் இப்ப நான் சொல்லிட்டு ரஜினிகாந்த் டிபிக்கல் எக்ஸாம்பிள். அவங்க என்னன்னா யாரும் வந்து சின்னம் பார்ப்பாங்களா? இல்ல இந்த கட்சிக்கு வந்து என்ன தொகுதி, அந்த தொகுதியில வந்து சரியான கொள்கையை வந்து பயன்படுத்தினாங்களா பார்ப்பாங்க. போடுப்பா ரஜினிக்கு போடுப்பா, ஓரளவுக்கு போடுப்பா விஜயம்பா, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். சோ அந்த ஒரு ஆளுமையுடைய ஒரு ஈர்ப்பு நிச்சயமா ராதிகாக்கு. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆமா பெரிய திரையில ஒரு பெரிய தாக்கம் செய்தால் கூட சிறிய திரையில் ஒவ்வொரு வீட்டிலையும் அவங்க சித்தி பெரியம்மா அக்கா அம்மானு பல சீரியல்கள் பண்ணிருக்காங்க. நான் பார்த்தது இல்லை. பட் எங்க பார்த்தாலும் அவங்க ராதிகா ஆமா அதான் அவங்க சித்தியில் நடிச்சாங்களே இதில் நடிச்சாங்களே. அது மாதிரி அந்த சீரியல் மூலமாக எல்லா தமிழர்களுடைய ஒவ்வொரு வீட்டு மனையிலையும் எந்த ஒரு போஸ்ட்மேனோ எந்த வித ஒரு வாக்கு சேகரிக்கும் பிரதிநிதியோ போகிறதுக்கு மேலான அளவுல அவங்க வந்து சின்ன திரையில போய் சேர்ந்துட்டாங்க. அது ஒரு விஷயம். 3வது அவங்களுடைய கணவரும் ஓரளவுக்கு பல வருடங்கள், ஏறக்குறைய 18 வருடங்கள் 19 வருடங்கள், ஐ திங்க் 2006 ஆரம்பிச்சாங்க. அவங்க இவங்களே அந்த கழகத்துக்கு வந்து ஒரு பொது செயலாளராக இருந்திருக்காங்க. ராதிகா வந்து ஜஸ்ட் சம்படி அவுட் சைடில். சமாக்காக்கு வந்து பொது செயலாளராக இருந்து பல தொகுதிகளுக்கு போய் மாவட்டங்களுக்கு போய் எல்லார்ட்டையும் பேசிட்டு ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் தெரியும். ஸோ அவங்க ஆல்ரெடி அரசியல் அனுபவம் இருக்கு. சின்ன திரையில் எல்லாருக்கும் தெரியும், பெரியதுல எல்லாருக்கும் தெரியும். பன்முகத்தன்மை, பெரிய ஆளுமை. ஸோ இந்த காரணங்கள் எல்லாரும் சேர்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீப் மாதிரி வர்றதுக்கு எம்.ஆர். ராதாவுடைய ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த காலத்து எம்.ஆர். ராதா ஒரு கட்சி மேன். நான் சுட்டுட்டு ஆமா நான் சுட்டேன் அப்படிதான் நினைச்சது, எனக்கு தோணுச்சு அவர் இல்லாம இருந்தா பெட்டர் சொல்லி நான் எம்ஜிஆர் அப்பேற்பட்ட எம்ஜிஆர் கடவுள் போல அன்னைக்கும் இன்னைக்கும் நினைக்கப்பட்ட எம்ஜிஆர் சொல்றதுக்கு ஒரு கெத்து வேணும். அந்த கெத்து எம்.ஆர். ராதா இருந்துச்சு. அவருடைய பொண்ணுக்கும் அந்த அந்த கெத்து போய் நிக்கலாம். ஸோ ராதிகாவுக்கும் இஸ் நாட் அ சிம்பிள் கண்டெண்டர், வெரி டஃப் கண்டெண்டர் மாணிக்கம் தாகூர் அண்ட் ராதிகா. இப்ப 3வது கொண்டு வாங்க. 3வது வந்து யாருமே எதிர்பார்க்காம ஒரு இளைஞர், விஜயகாந்துடைய வாரிசு. கடந்த 5 to 7 வருடங்களா நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்பப்போ ஒரு சின்ன சின்ன செய்தி, ஒரு சுருக்கமான ஒரு செய்தி வரும். இந்த மாதிரி இங்க போனாரு அங்க போனாரு. அப்புறம் நான் கேட்கும்போது சொன்னா இந்த மாதிரி விஜயகாந்துடைய உடல் நிலை அவ்வளவு நல்லா இல்லாததுனால இவர் வந்து அவருடைய பிரதிநிதியா சின்ன இடங்கள்ல இருந்து பெரிய இடங்கள் வரைக்கும் போய் எல்லார்கிட்டையும் பேச கத்துக்கிட்டாரு. நல்லா கத்துக்கிட்டாரு, பழக கத்துக்கிட்டாரு. ஒரு சாமானிய மனிதனுடைய அந்த தளத்து வரைக்கும், சாமானிய மட்டம் வரைக்கும் இறங்கி அவங்களுடைய பேசக்கூடிய ஒரு ஆளுமையை அவரும் பெற்று விட்டார். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா விருதுநகரோட ரஞ்சிதபுரமும் என்னமோ ஒரு சின்ன இடம் தான், ஒரு புறம்னு வரும். அதுதான் விருதுநகர்ல விஜயகாந்த் பிறந்த இடம். அந்த இடத்துக்கு இந்த தேர்தல் ஆரம்பிக்கும் போது அங்க போய் தொடங்கியிருக்காரு. ரொம்ப முக்கியம், ஒரு அண்ணாதுரையோ ஒரு கலைஞரோ ஒரு ஜெயலலிதாவோ இருந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கூட்டங்கள் விஜயகாந்தோடைய மறைவப்ப வந்து அப்படி கூட்டமா
அப்படி வந்து சேர்ந்துடும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவர் இப்ப விஜயகாந்தும் அவருடைய தன் சொந்த பணத்தை கொண்டு வந்து அரசியல்ல போட்டார். ஒரு கொள்கைக்காக நின்னார். யாருக்கும் அடிப்பணியல. ஆமா, ஒரு சில குறிப்பிட்ட ஒரு கழகத்தினால அவர் வந்து ஒரு காமெடி பீஸ் மாதிரி அவரை ஆக்கி அவர் திருப்பி அவர் மேல மீன் போட்டு ட்ரோல் போட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சு அவரை அழுத்திட்டாங்களே தவிர ஒரு நல்ல மனிதன்ங்கிறத யாராலையும் மாற்ற முடியாது. கொள்கைக்கு நின்னாருங்கிறது யாராலையும் மாற்ற முடியாது. அவ்வளவு பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை பண்ணிட்டாரு. கமல்ஹாசன் பண்ண தாக்கம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. மக்கள் நீதி மையம் கம்பேர்ட் டு விஜயகாந்த் அந்த ஒப்பிட்டு பார்த்தோம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கிய விஜயகாந்துக்கு ஒரு அனுதாப அலை, அந்த அலையில இந்த பையன் விஜய் பிரபாகரன் அடிச்சுட்டு போறதுக்கு ஒரு பெருசா தூக்கிட்டு போறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. நீங்க சதவீதம் பாட்டு போட்டீங்கன்னா ஒரு இவருக்கு மாணிக் தாக்கூருக்கும் ராதிகாவுக்கும் ஒரு 37 அது மாதிரி கொடுத்துட்டு ஒரு 25% இந்த விஜய் பிரபாகருக்கு கொடுப்பேன். அந்த 25, 37, 38 ஆகுமா அது வந்து மக்கள் தான் பார்க்கணும். இந்த 37ல 1 45 50க்கு போகுமா அது மக்கள் எப்படி போடுறாங்கன்னு பார்க்கணும். பிளஸ் இப்போ அதிர்ச்சியான ஒரு செய்தி வந்துச்சுன்னா அது வந்து காங்கிரஸ் திமுக கீழே இருக்கலாம். இது போல நம்ம வந்து இட்ஸ் வெல் பாய்ஸ்ட். நான் ரொம்ப யோசிச்சு சொல்றேன். 37.5, 37.5, 25 or 37, 20, 25 இப்படிதான். 25 கூட அவர் கொஞ்சம் கீழே இருந்தாலும் விஜய் பிரபாகர் ரொம்ப கீழே இல்லை. அண்ட் மக்களோட அனுதாப அலை ரொம்ப அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா he may go on top. So Manik Thakur or Radhika may have a problem with விஜய் பிரபாகர். ஆனா ரொம்ப இது வந்து கட்டாயமா 80-10-10 அப்படிலாம் இருக்கவே இருக்காது. இந்த மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்த 24 பாராளுமன்ற தேர்தல்ல கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த ஓட்டு சுத்திட்டு இருக்கும் போது இவங்களா அல்லது ஒருவேளை இவங்களா என்கிற ஒரு நிலைப்பாடு ஏற்படுங்கிறதா என்னுடைய கணிப்பு. சார் ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அது மதுரையாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கன்னியாகுமரியாக இருக்கட்டும், மற்றும் விருதுநகராக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே அந்த சதவீதங்களாக இருக்கட்டும், யாருக்கு எஜ் இல்லை, எந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு அனுதாபலையோ இல்லைன்னா மக்கள் வந்து நினைச்சாங்கன்னா அவங்களை மேல கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை முன் வச்சிருக்கீங்க. பார்ப்போம் சார், தொடர்ந்து தேர்தல் நாள் நெருங்க இன்னும் 10 நாட்கள் இருக்கிறது. எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார்கள் வேட்பாளர்கள் அப்படிங்கிறது. ரொம்ப நன்றி சார். மீண்டும் நாளைய கலை நிலவரத்தில் இணைவோம் சார். நன்றி, வணக்கம். நன்றி சுபா. நேயர்களுக்கும் நன்றி.